உங்களுக்கு தெரியும், இந்த சிறைச்சாலைகளில் அதிகளவில் போதைப் பொருளுக்கு அடிமையானவர்கள் தான் தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்றார்கள். ஆகவே தற்போது நாடளாவிய ரீதியில் முன்னெடுக்கப்படுகின்ற போதைப் பொருள் ஒழிப்பு நடவடிக்கைகள் காரணமாக இவர்களுக்கு போதைப் பொருள் கிடைப்பதில் பல தடைகள் ஏற்பட்டிருக்கின்றது. இதன் காரணமாக போதைப் பொருளுக்கு அடிமையானவர்கள் மத்தியில் ஒரு குழப்ப நிலை ஏற்பட்டுள்ளதாக தேசிய அபாயகர ஊடகங்கள் கட்டுப்பாட்டு சபை தெரிவிக்கின்றது. Platina 100 electronic fuel injection தொழில்நுட்பத்துடன் AVP Motor Company Private Limited இடமிருந்து. ඔබට පේනවා ඇති සමහර වෙලාවට உங்களுக்கு தெரியும், சில சந்தர்ப்பங்களில் சிறைச்சாலைகள் போன்றவற்றுக்குள் பாரிய அளவில் மோதல்கள் ஏற்படுகின்றன. அந்த மோதல்கள் ஒரு திட்டமிட்ட பக்கத்தை கொண்டுள்ளன. இரண்டாவதாக பார்த்தால், சிறைச்சாலைகளுக்குள் போதைப்பொருள் செல்வது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டுள்ளது. போதைப்பொருள் பாவனையின் போது அடிமையாதல் என்பது ஒரு கட்டாய தேவையாகும். அதற்கமைய தொடர்ச்சியாக போதைப்பொருள் கிடைக்காமல் போகும்போது ஏற்படும் அறிகுறிகளோடு உடல் ரீதியான மற்றும் மன ரீதியான விலகல் அறிகுறிகளோடு அவர்கள் மிகவும் வன்முறையான நிலைக்கு தள்ளப்படுகின்றனர். இப்போது இந்த மோதல்களுக்குள் இரண்டு முறைகள் காணப்படுகின்றன. ஒன்று திட்டமிட்ட தன்மையை கொண்ட மோதல்கள், மற்ற இது போதைப்பொருள் கிடைக்காமையின் காரணமாக ஏற்படும் மோதல்கள். சில இடங்கள் இருக்கின்றன, போதைப்பொருள் பாவனையோடு தொடர்புடைய புனர்வாழ்வு என்று கூறும் போது அவர்கள் புனர்வாழ்வுக்கு செல்வதில்லை. சிறைச்சாலையில் இருக்கின்றேன், சிறைச்சாலையிலே இருக்கின்றேன் என கூறுகின்றனர். நாம் யோசிப்போம், நீதிமன்றத்திலிருந்து கந்தக்காடுக்கு செல்வோம் என கூறும் போது இல்லை, நான் சிறைச்சாலையில் இருக்கின்றேன் என கூறுகின்றனர். இப்போது இதன் மூலம் என்ன கூற வருகின்றார்கள் என்றால், சிறைச்சாலை கட்டமைப்புக்குள் ஏதோ ஒரு வகையில் போதைப்பொருள் செல்கின்றது என்பதே அதன் பொருளாகும். எனினும் இந்த மோதல்களின் மறுபுறத்தின் பிரதிபலிப்பு தெரிகின்றது. சிறைச்சாலைகளுக்குள் தற்போது கடுமையான முறையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன என்பதும் அது கட்டுப்படுத்தப்பட்டு வருகின்றது என்பதும் புலப்படுகிறது. විධිමත් ක්‍රියාමාර්ග ගනිමින් ඉන්නවා සහ ඒක පාලනය වෙනවා කියලා.